வி. கே. சிவானி உலக ஆன்மீகப் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த உலகப் புகழ்பெற்ற பேச்சாளர். தன் பேச்சால் அனைவரையும் அமைதியை நோக்கி வர செய்திருக்கிறார். சமூக ஊடகங்களின் மூலமாக மக்களை ஊக்கப்படுத்தி உள்ளார். இப்போது டிசம்பர் 9ஆம் தேதி கோலாலம்பூரில் KLCC கன்வென்ஷன் சென்டரில் 7 மணிக்கு தன் சொற்பொழிவை நிகழ்த்தவுள்ளார். அனுமதி இலவசம். உரை ஆங்கிலத்தில் மட்டுமே வழங்கப்படும், பிற மொழிகளில் மொழிபெயர்ப்பு இருக்காது. இது உலக பிரம்மகுமாரி அறவாரியத்தின் சேவையாகும். பதிவு செய்ய www.brahmakumari.my என்ற இணையதளத்தில் பதிவு செய்யலாம் அல்லது QR கோடை ஸ்கேன் செய்யவும். கெடாவில் முக்கியமான ஒரு வரலாற்றை கடந்த 5 ஆண்டுகளாக நடத்தி இந்த தான்ஸ்ரீ சோமா காற்பந்தாட்டம் திகழ்ந்து வருவதை நினைவு கூர்ந்தார் ஏற்பாட்டு பொறுப்பாளர்களில் ஒருவர் திரு பிரபாகரன் பச்சையப்பன். தமிழ் பள்ளிகளின் மாணவர்கள் கல்விக்கு அப்பால் பல துறைகளில் சாதனை படைக்க வேண்டும் என்பதை தேசிய நிலநிதி கூட்டுறவுக் கழகம் அதன் தலைவர் தான்ஸ்ரீ எல்லா காலங்களிலும் வலியுறுத்தி வருகிறார். அதனால் நாட்டில் உள்ள தேசிய நிலநிதி கூட்டுறவுக்கு சொந்தமான தோட்ட பள்ளிகளுக்கு சங்கமே பல நிதியுதவிகளை வழங்கி விளையாட்டுத் துறையினை மேம்படுத்தி வருகிறது என்றார். கடார மூடா காற்பந்தாட்டம் துவங்கிய நாள் தொட்ட இன்று கரை துணையாக இருந்து ஊக்குவித்து வரும் தான்ஸ்ரீ டாக்டர் சோமசுந்தரம் அவர்களுக்கு நன்றிகளை காற்பந்தாட்டக் குழு தெரிவித்துக் கொண்டது. இம்முறை பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும் வகையில் 5 தமிழ் பள்ளிகள் களத்தில் இறங்கி தங்களின் விளையாட்டு திறமைகளை வெளிப்படுத்தினர். 24 ஆண் குழுக்களில் முதல் இடத்தை கோலிம் கோ சாரங்கபாணி, 2வது இடத்தில் யுபி ஆறுமுகம் பிள்ளை, 3வது தாமான் செஜாதி கலைமகளுடன் 4வது இடத்தில் சுங்கை பட்டாணி சரஸ்வதி தமிழ்ப்பள்ளி வெற்றி வாகை சூடியது. பெண்கள் பிரிவில் முதலில் மகாஜோதி, 2வது யுபி ஆறுமுகம் பிள்ளை, 3வது சரஸ்வதி, 4வது தாமான் கெலாடி மற்றும் 5வதாக பீடோன் தமிழ்ப்பள்ளி வெற்றிகளை பெற்றனர். சுங்கை பட்டாணி சுங்கை லாயார் தேசிய பள்ளியில் நடைபெற்ற இந்த காற்பந்தாட்ட போட்டியில் கெடா கல்வி இலாகாவின் துவான் வான் நூர் அஸ்மான் பின் சைனோல் இஸ்மால் ஹாரன், கோல மூடா கல்வி இலாகாவின் சுந்தரமூர்த்தி, கெடா தலைமையாசிரியர் மன்றத்தின் விக்டோரியா, தமிழ்ப்பள்ளி தலைமையாசிரியர் கார்த்திகேசு, கெடா இந்திய காற்பந்தாட்ட தலைவர் திரு யுவராஜன், சுங்கை லாயார் பள்ளியின் தலைமையாசிரியர் ஹிரி மூசா, தேசிய நிலநிதி கூட்டுறவுக் கழகத்தின் சார்பாக திரு பெரியசாமி மற்றும் கடார மூடா காற்பந்தாட்ட உறுப்பினர்களுடன் சுங்கை லாயார் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர்.